Hi friends. தாவேகா வெற்றிக்கு பிறகு நடந்த கண்ணீர் கதையை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களாகட்டும் சரி, அமைச்சர் சேகர் பாபு அவர்களாகட்டும் சரி, திரு என்டிகே கட்சி தலைவர் சீமான் அவர்களாகட்டும் சரி, இவங்க 3 பேரோட கண்ணீர் கதைகளையும் தாவேகா அடைஞ்ச வெற்றிக்கு பிறகு இன்னைக்கு கள நிலவரம் என்னவா இருக்குன்றதையும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது தாவேகா வெற்றிக்கு பிறகு விஜய் அவர்கள் பெரும் மகிழ்ச்சியில் இருக்காருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. எங்கே போனாலும் தொண்டர்கள் படைசூழ சென்று கொண்டுட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் சொந்த தொகுதியிலே தோத்துட்டாருங்க, கொளத்தூரில். ஸோ கொளத்தூர் தொகுதியில் அவருக்கு ஓட்டு போட்ட மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க நேற்று சென்றிருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூடவே அமைச்சர் சேகர் பாபுவும் போயிருந்தார். அப்போ ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்து கொண்டுட்டே வரும்போது மக்கள்லாம் அந்த இடத்துல முழக்கமிட்டாங்க. அதாவது திமுக எப்படி இந்த இடத்துல தோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள்லாம் நிறைய பேர் அழுதத்தின் விளைவாக திமுக தலைவர் ஸ்டாலினே அவர் நேற்று அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அழாதீங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்கன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை பார்த்த சேகர் பாபு அவர்களும் அழுது கொண்டே அந்த வண்டியில் வளம் வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது திமுக மேலே மாற்று கருத்துக்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் அவங்க நல்லது செஞ்சுருக்காங்க, கெட்டது செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் போக திமுக தலைவரை பொறுத்த வரைக்கும் எந்த மேடை பேச்சிலையும் மற்றவங்கள தரைக்குறைவாக பேசினது கிடையாது. அரசியல் நாகரிகம் கருதி அவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸில் அவர் கிளியராகவே இருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் கொளத்தூர் தொகுதியை அவர் நல்லாவே வச்சுருந்தாருன்னு சொல்லலாம். மாதத்துக்கு 2 முறை செக் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் கொளத்தூரில் என்னென்ன தேவைகளோ அதை உடனுக்குடன் சரி பார்த்து அடிமட்டத்தில் எதுவும் மிஸ்டேக் இருந்தாலும் இவர் அலசி ஆராய்ஞ்சார். அந்தளவுக்கு வச்சுருந்த தொகுதியிலே நம்மளை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்களே, தோக்கடிச்சிட்டாங்களேன்னு அவரோட அந்த வலி இருந்திருக்கு பாருங்கள். அது அவரோட கண்ணீரில் நல்லாவே தெரிய வந்துச்சு. அதை பார்த்த சேகர் பாபு அவர்கள், அதாவது என்னோட தொகுதியில், அவரோட தொகுதி பார்த்தீங்கன்னா ஹார்பர் தொகுதி, அங்கே என்ன ஜெயிக்க வச்சுட்டு தலைவர் மு.க. ஸ்டாலினே தோக்க வச்சிட்டிங்கன்னா அவரோட அழுகையிலையும் அது நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. ஆனால் வாக்களித்த மக்களோட மனசை நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவங்க கொடுத்த தீர்ப்புக்கு அவங்க அதை தலைவணங்கி ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது இது ரொம்பவே மனசுக்கு வருத்தம் அளிக்கிற விஷயமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான முதலமைச்சர், அதுவும் ஆளுங்கட்சி முதலமைச்சர், அவரையே சொந்த தொகுதியில் தோக்கடித்த தாவேகாவை உண்மையிலே பெரிய விஷயமா இருக்குது. இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. அடுத்தது நாதாக்கா தலைவர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் அழுதுகிட்டே அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது அந்த சட்டசபையில் அட்லீஸ்ட் ஒரு 4 சீட்டு 5 சீட்டாச்சும் நாங்கள் போயிருக்கலாம். அதாவது இத்தனை வருஷமாக அந்த உழைச்ச பிள்ளைங்களை ஏமாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. 8% இந்த வாக்கு 4% வந்தது கூட எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி வாக்கு சதவீதம் கூடும் குறையும், அது பிரச்சனை கிடையாது. தோல்வியை கண்டு நான் தவண்டு போன்றவனும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் காரைக்குடியிலேயாச்சும் நின்று நான் ஜெயிச்சிருவேன்னு பார்த்தேன், அங்கேயும் தோல்வியை தழுவிட்டேன். எனக்கு உள்ளே போக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா தமிழ் தேச அரசியலை அங்கே முன்னெடுத்திருப்பேன், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அங்கே பேசியிருப்பேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தாருங்க. என்னோட பொது பார்வையில் நான் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகட்டும் சரி, நாதாக்கா தலைவர் திரு சீமான் ஆகட்டும் சரி, அவங்களோட நிற்கிற தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கும் இந்த தேர்தல் களம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுக தலைவர் ஆல்ரெடி அங்கே ப்ரூவன் பண்ணியிருக்காரு, கொளத்தூர் தொகுதியில் நிறைய செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த தொகுதிக்காரங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு. நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. ஸோ அவங்க அப்படி செஞ்சவங்களை ஒதுக்கிட்டு இன்னொரு தலைவரை கொண்டுட்டு வராங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதை திமுக அதாவது கீழே கள நிலவரம் என்ன அரசியல் ஆராய்வாங்கன்னு தோணுது. அடுத்தது நாதாக்கா தலைவர், அவர் கண்டிப்பாக ஒரு சீட்டாச்சும் வாங்கிட்டு அந்த சட்டசபைக்குள்ளே போயிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஒரு குரலை ஸ்ட்ராங் பண்ணியிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளியிருந்து பேசுகிற விஷயங்கள் வேறு, சட்டசபைக்குள்ளேருந்து பேசுகிற விஷயங்கள் வேறு. ஸோ அவரை நம்பிட்டு இருக்க அந்த வாக்காளர்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமா நடந்திருக்கும். ஸோ இது ரெண்டுமே நடக்கலை. இன்னும் ஒரு காலங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பற்றி சொல்லியே ஆகணும். அவரோட வெற்றி ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கும் விஷயமா நிறைய பேருக்கு இருக்குன்னு படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இவிஎம் மிஷினில் ஏதோ கோளாறு நடந்திருக்கு, இல்லைனா தாவேகா எப்படிப்பா இவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க, அதாவது பெரிய கட்சிகள் அதிமுக திமுகவுக்கு இல்லாத ஓட்டுகள் தாவேகாவுக்கு விழுந்திருக்கு, அதுவும் ஒவ்வொரு தொகுதியில் 30% தாண்டி ஜெயிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம், இதில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, பிஜேபிக்கு தாவேகா கூட்டு, அதனால தான் அவங்க ஓட் பேங்கை இவிஎம் மிஷினில் ஏதோ கோளாறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட பொது பார்வையில் நம்மளுக்கு இருக்கும் கேள்வி என்னன்னா, இப்போ பிஜேபி தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணி இவிஎம் மிஷினில் ஏதோ கோளாறு பண்ணி தாவேகாவை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா, பிஜேபி நின்ன சீட்டுகளே ஒரு சீட்டு தானே வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கே அவங்க அந்த இவிஎம் மிஷினில் ஏதாச்சும் கோளாறுபடி பண்ணி அவங்க வின் பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஸோ இதை முற்றிலும் இந்த கருத்தை மறுக்கிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா அவங்க நின்ன தொகுதியிலே அவங்க தோற்றுருக்காங்க. ஸோ அவங்க மற்ற கட்சிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ இது இது வரைக்கும் ஒரு பொருளையாக தான் படுதே தவிர இதில் எந்த விதமான
விதமான தகவலையும் உண்மை அளிக்கிற மாதிரி தெரியலங்க. இப்போ தாவேகாவோட நிலைப்பாடை பற்றி பார்த்துடலாம். தாவேகாவோட நிலைப்பாடு இன்னைக்கு கள நிலவரம் பார்த்தீங்கன்னா, அதாவது காங்கிரஸ் கூட கூட்டணின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு, ஏடிஎம்கே கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு, விசிகா கூட, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட, பாமக கூட, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா தாவேகாக்கு இன்னும் 118 என்ற அந்த மெஜாரிட்டி வரல. காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் வந்து அவங்களோட 5 சீட்டை வந்து தாவேகா கூட இணைக்க ரெடி, கூட்டணிக்கு ரெடி. பட் ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்க எந்த கட்சிகளோட கூட்டணிகளும் நீங்கள் சேரக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டதாக காணப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் ஏற்பார், ஸோ இவங்ககிட்ட போயிட்டா இவங்ககிட்ட சார்ந்த கூட்டணிகள் கிட்ட மட்டும்தானே போக முடியும், அதெல்லாம் இவரோட சீட் வந்து கால்குலேஷன் கரெக்டாக இருக்குமா இல்லை என்னவா நடக்க இருக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே நண்பர்களே, புதிதாக வந்திருக்கவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மீதும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.